ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி தான். ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே டாக்டர்ஸ். 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் செட் ஆகலை, பெற்றவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சவங்க அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி அவங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பேஷண்ட் ஃபுல்லாக அடுத்தடுத்து சாக ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தது எல்லா விஷயமுமே. ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே மாறுது. தொடர்ச்சியாக ஹீரோ யாரையெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரோ அந்த பேஷண்ட் ஃபுல்லாக சாகுறாங்க. ஹீரோவுக்கு அப்செட் ஆகுது, டவுட் ஆகுது, என்னால் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும்தான் இந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலோட ஹெட்டிட்ட போய் சொல்கிறாரு, போலீஸில் புகார் பண்ணுறாரு. தானானா மிதைய கால்லாம் பண்ணி அந்த இப்படி கொலை நடக்குங்கிறத எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்குறாரு. அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது பண்ணிடுறாங்களா, நம்ம மேலே பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கிறதுக்காக, நம்மளுடைய பேரை கெடுக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறாரு. ஸோ போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, துப்பறி ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. படம் ஓடுது. கிளைமாக்ஸ் நமக்கு ஹீரோ ஹீரோயினை டவுட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடுது நிச்சயமாக அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பண்ணல அப்படிங்கிறது. பட் அந்த படமே ரிவீல் பண்ணுற வரைக்கும் யார் வில்லன் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒருத்தரை நம்ம வில்லனாக காட்டியிருப்பாங்க. அதுக்கான காரணங்களும் ஏற்றுக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. மலையாள படம். ஸோ க்ரைம் த்ரில்லரில் எப்போவுமே சொடப்போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவங்களுக்கான ஜியாகிரஃபி அப்படி இருக்கும் அப்படிங்கிறனால அந்த இடம் எல்லாமே பசுமையாக இருக்குது. சவுண்ட் டிசைனில் பக்காவாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது அப்படிங்க சொல்கிறதுனாலே படத்தில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் நிஜம். ஒன்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை எப்படி முடிக்கிறதுங்கிறதுல ரொம்ப குழப்பமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷ படங்கள் தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும். துப்பறிய போன போலீஸை மனநோயாளியாக ஆக்கிறது, செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள குழப்பிக்கிட்டாங்களோ, அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அந்த இடத்துல கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிறது எண்ணம் வரத்தான் செய்யுது. ஆனால் முழுமையான ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த படத்தை பயங்கர ரத்த சகதியாக எடுத்திருக்கலாம், வன்முறை எடுத்திருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அழகான ஒரு க்ரைம் த்ரில்லர், எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி இவனாப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் எடுத்திருக்காங்க. டீசெண்டாக க்ரைம் த்ரில்லருங்கனால ஒன் டைம் தான் வாட்ச் பண்ண முடியும், வேணால் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் தான். உங்களில் இந்த படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க சொல்லுங்கள். நான் சொல்கிற மாதிரி படம் ஒன் டைம் வாட்சா, இல்லை மலையாள படங்களுக்கு இன்னொரு கொண்டாடக்கூடிய மனநிலை இருக்குமா, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் கூட சொல்ல மாட்டேன், பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். படத்தை பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணணுங்கிறக்காக தான் பண்ணனே ஒழிய, இந்த படம் ஒரு விமர்சனம் பண்ணி அதை எல்லாருமே பார்க்கணும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் நிஜம். இந்த படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் அதில் தான் பார்த்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். நான் இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.